நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபி எப்படியாச்சும் முரளிக்கு ஞாபகம் மறதிலாம் இல்ல. டிராமா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு எல்லார்கிட்டயும் நிரூபிக்கணும். முக்கியமா நம்ம ராகவ் கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப நேரா தன்னோட அத்தை கிட்ட தான் போய் உதவி கேட்கறாங்க. எனக்கு என்னமோ இந்த முரளி தனக்கு ஞாபக மறதி வந்துருச்சுன்னு நடிக்கிறான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அத்தை கிட்ட உதவி கேட்கறாங்க நம்ம அபி. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா போட்டு குடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முரளி வரும்பொழுது ஆக்சிடென்ட்ட ஏற்படுத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்து, முரளிக்கு ஞாபக மறதி இருக்கா? இல்லையா? அப்படின்னு டாக்டர வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு, அதே மாதிரி முரளி மேல போய் பைக்க விட்டு மோதி கீழ விழுவ வச்சு, நம்ம அபிய கொண்டு போய் முரளிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, டாக்டர் கிட்ட வந்து விசாரிக்க சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றாங்க. டாக்டரும் வந்து இரு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு, இந்த இதெல்லாம் வச்சு ஏதோ கேட்கிற மாதிரி கேட்கறாங்க. சோ கண்டிப்பா முரளி இதுலலாம் மாட்ட மாட்டாப்புலன்னு நல்லாவே தெரியுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.